ஹாய், என்னோட பேர் விக்னேஷ். இது எட்டனம் வேர்ல்ட் சர்வீஸ். ஸோ இன்றைக்கான கிளாஸஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டே 2 ஆஃப் தியரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், நேற்று ஒரு ஆஃப் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு மீதி ஆஃப் இருக்கிற பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட் வந்து ஓம். ஓகே, ஸோ ஓஹெச்எம். ஓகே, இல்லை அப்படின்னாக்கா இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாக்கா இதோட வேல்யூ என்னது? 2.2 ஓம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுத்துருந்தாக்கா 0.1 0.01 ஓம். ஓகே, ஸோ 0.01 இதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஆர்னாக்கா என்னது? ஆர்னாக்கா டினோட்டிங் லெட்டர் மேலே இருக்கிறது கொடுத்துருக்கான். 405ன்றது இட்ஸ் அ பார்ட் நம்பர் ஆர் ரோல் நம்பர். ஓகே, அது கீழே என்ன கொடுத்துருக்கான்? 27 ஆர்ன்னு கொடுத்துருக்கானா? அப்போ இதோட வேல்யூ என்னது? 27 ஓம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்க. 200 ஓம். ஓகே, ஸோ இது புல் டவுன் ரெசிஸ்டரா இல்லை புல் அப் ரெசிஸ்டரா? புல் டவுன் ரெசிஸ்டர். ஏன்னா ஒரு பக்கம் வந்து கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இது ஒரு ஐசியா. ஸோ இந்த கோடு இருக்கிறது ஒரு ஐசி. அப்போது இந்த பிஎஸ் ஹோல்டுன்னு கொடுத்துருக்கான். இது ஆக்சுவலாக சிபியூக்குலேருந்து வருது ஆக்சுவலாக. ஸோ இது சிபியூ. ஸோ சிபியூன்றது ஒரு ஐசியா. இந்த சிபியூக்கும் இங்கே இருக்கிற பவர் ஐசிக்கும் நடுவில் எனக்கு என்ன கனெக்ட் பண்ணியிருக்கான்? ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கான். இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு ஐசியாலே கம்யூனிகேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, அப்போ இது என்ன கனெக்ஷனில் இருக்குது? சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, பேரலல் கனெக்ஷன் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்? ஒரு பக்கம் கிரவுண்டோ இல்லைனாக்கா ஒரு வோல்டேஜ் லைன் கூட கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அது பேரலல் கனெக்ஷன். அந்த பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்க ரெசிஸ்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டாலும் எனக்கு இந்த லைன் கண்டினியூட்டி எப்படி இருக்குது? இது கனெக்டிவிட்டியில் அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேனாக்கா எனக்கு லைன் ஒரு லைன் ஆனது 2 லைனாக மாறுது இல்லையா? அப்போ அது சீரீஸ் கனெக்ஷன் அர்த்தம். கிளியராக புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன மிஸ்டேக் கொடுத்துருக்கான் பண்ணியிருக்கான்னு தெரியுதா? எல்லுன்னு போட்டிருக்கான். ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்? ஆர். ஓகே, ஸோ எல்லுனாக்கா காயிலை மீன் பண்ணுது. இதெல்லாமே மேனுவல் எரர்ஸ். ஓகே, ஸோ இதை க்ரியேட் பண்ணணும் ஒரு ஹியூமன் தான். ஸோ அதனால் மேனுவல் எரர்ஸ் அங்கங்கே இருக்கும். நீங்கள் தான் கரெக்டாக புரிஞ்சிடும். இதோட சிம்பிள் ரெசிஸ்டரோட சிம்பிள். அப்போ இங்கே டினோட்டிங் லெட்டர் ஆர்ன்னு தான் அவங்க கொடுத்துருக்கணும். ஓகே, அப்போ R603 தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்னது ப்ரோ? இதோட வேல்யூ இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்கான் பாரு, 0 ஓம். ஏன்னா 0 ஆர்ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து 0 ஓம் ரெசிஸ்டர். ஓகே, சூப்பர். இப்போ இது சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கா பேரலல் கனெக்ஷனில் இருக்கா? இது ஐசி. ஓகே, ஸோ இங்கேருந்து கேமராவுக்கு போகுது. கேமரா ஐசி நடுவில் ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டாக்கா ஐசிக்கும் கேமராக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஓகே, அப்போ இது என்ன கனெக்ஷன்? இது சீரீஸ் கனெக்ஷன். ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டர் நீங்கள் ஜம்பர் அடிக்கலாமா இல்லை ரீப்ளேஸ் பண்ணுமா? ஜம்பர் அடிக்கலாம். ஏன்னா இதோட வேல்யூ லெஸ் தென் 100 ஓம். புரியுதுங்களா? மோரோவர் இது சீரீஸ் கனெக்ஷன்லேயும் வருது. ஓகே, ஸோ இது என்ன காம்போனன்ட்? இது நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, இது என்ன காம்போனன்ட்? இது என்ன காம்போனன்ட்? வெயிட் பண்ணுங்க. இது என்ன காம்போனன்ட்? இது என்ன காம்போனன்ட்னு கேட்குறேன். இங்கே பாருங்க, ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க. ஓகே, ஸோ இது ஒரு காம்போனன்ட்டு நம்ம தெரியுது. ஓகே, பட் என்னன்னு தெரில. மேலே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானா? சீனாக்கா என்னது? கெப்பாசிட்டர். கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஓகே, எல்லோரும் பார்க்குறாங்களேன்னு பயப்படக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இது கெப்பாசிட்டர்னு இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கா பேரலல் கனெக்ஷனில் இருக்கா? ஓகே, ஸோ பேரலல் கனெக்ஷன். ஏன் இது பேரலல் கனெக்ஷன் சொல்கிறீங்க? புல் டவுன்லாம் இதில் வந்து புல் டவுன் புல் அப் கிடையாது ப்ரோ.
ஓகே. ஸோ கெப்பாசிட்டரில் வந்து புல் டவுன் புல் அப்புன்னு கிடையாது, புரியுதா? ஸோ இதில் என்ன சொல்லுங்கள், ஒரு பக்கம் கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு பக்கம் சப்ளை லைனில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பேரலல் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இதோட வேல்யூ என்னது, கெப்பாசிட்டரோட யூனிட் என்னது ப்ரோ? நீங்கள் சொல்லுங்கள், கெப்பாசிட்டரோட யூனிட்டு. ஃபெரட், அதோட யூனிட் வந்து ஃபெரட். ஓகே. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னது, இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பிகோ ஃபெரட். சூப்பர். ஸோ 33 பிகோ ஃபெரட்ன்றது ரொம்ப கம்மியான வேல்யூ இல்லை ரொம்ப அதிகமான வேல்யூவா? ரொம்ப கம்மியான வேல்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இது யார் சொல்கிறீங்க? ஸோ இது என்ன காம்போனன்ட் இது? தலைவரே கடைசியில் இருக்கீங்களே நீங்கள், இது என்ன காம்போனன்ட் இது? கெப்பாசிட்டர் தான். ஓகே. ஸோ இதோட வேல்யூ என்னன்னாக்கா நானோ ஃபெரட். ஓகே. 100 நானோ ஃபெரட். ஓகே. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கியூட் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னென்னு கொடுத்துருக்கான், சுவிட்சுன்னு இருக்குதுன்னு கொடுத்துருக்கான். VSWன்னு சொல்லியிருக்கானா, அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல என்ன நடக்குது நம்மளுக்கு, சுவிட்ச்னாக்கா ஆன் ஆஃப் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே. அப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கானா. ஓகே. இந்த 2 கெப்பாசிட்டர் எனக்கு இம்பார்ட்டண்ட்டா இல்லை இம்பார்ட்டண்ட் இல்லையா? இம்பார்ட்டன்ட் இல்லைண்ணா. ஏன் இல்லை? இது என்ன டைரக்ட் லைன், அது போகுது இல்லைண்ணா. கீழே இங்கே எனக்கு ஆன் ஆஃப் ஆகுது, கீழே தானே இருக்குது. கீழெல்லாம் இல்லை, எல்லாமே ஒரே லைன் தான். ஓகே. ஸோ இங்கேருந்து தான் எனக்கு சப்ளை லைன் வருது. இது ஆன் கண்டிஷன் இருக்கிறப்போ VPHனாக்கா என்ன அர்த்தம், வோல்டேஜ் ஃபார் ஃபோனுக்கான சப்ளையை இதை கொடுக்குது. ஓகே. இது ஆஃப் கண்டிஷன் இருக்கிறப்போ யார் சப்ளை கொடுப்பா, கெப்பாசிட்டர். ஓகே. ஸோ இது ஆன் கண்டிஷன் இருக்கப்போ இது ஸ்டோர் பண்ணுது, இது ஆஃப் கண்டிஷன் போகிறப்போ இருக்கிற கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணதை வெளியே ரிலீஸ் பண்ணுது. ஓகே. ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்சார்ஜ்க்காக இருக்குது. அப்போது எனக்கு இந்த கெப்பாசிட்டர் இம்பார்ட்டண்ட்டாக இம்பார்ட்டண்ட் இல்லையா? இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா நான் ரீப்ளேஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு ஒரு சில இடத்துல ஒன்லி வோல்டேஜ் லைன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கெப்பாசிட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. அப்படி எனக்கு பண்ண தெரியல, எனக்கு கரெக்டாக வைக்க தெரியல, இல்லைனாக்கா எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக எனக்கு எவ்வளோ வேல்யூ பார்க்கணுன்னு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், சுவிட்சிங் லைன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அதில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூ பார்த்து நீங்கள் வேறு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே. மீதி இருக்கிற வோல்டேஜ் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்விட்சிங் இருக்காது, ரெகுலேட்டடாக இருக்கும். ஸோ ரெகுலேட்டட் வோல்டேஜ் லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ அதில் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அதிகமாகவே இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு கெப்பாசிட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாக்கா அதை ரிமூவ் பண்ணுங்கள், நோனை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளம் அக்கர் ஆகாது. வேறாஸ் நீங்கள் ஒரு சுவிட்சிங் லைனில் இருக்குது, கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா மேக்ஸிமம் அது வந்து ஸ்டோரேஜ் அண்ட் இதுக்காக இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கான். ஓகே. அதுக்கு பதிலாக வேல்யூ கொடுக்காம எனக்கு என்ன கொடுத்துருக்கான், என்சினாக்கா என்னது, நாட் கனெக்டட்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த C1111 இருக்கு இல்லையா, உங்கள் மதர் போர்டில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எனக்கு அந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஆனால் கெப்பாசிட்டர்ஸ் இருக்காது. அதுதான் NCன்னு கொடுப்பாங்க, இல்லைனாக்கா NFன்னு கொடுப்பாங்க. NFனாலும் நாட் ஃபவுண்டு, NCனாக்கா நாட் கனெக்டட்னு அர்த்தம். அந்த இடத்துல காம்போனன்ட் இருக்காது, ஆனால் அதுக்கான இன்டர்ஃபேஸ் இருக்கும், புரியுதா? ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? ஓகே. ஸோ கெப்பாசிட்டர் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர் பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் காம்போனன்ட் நம்மளுக்கு என்னது, ஸோ காயில். ஸோ காயிலில் பார்த்தீங்க, காயில் ஆர் இண்டக்டர் ரெண்டுமே சேம் தான். ஓகே. காயில் ஆர் இண்டக்டர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ காயிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் காயில் இருக்குது. ஓகே. ஸோ ஒன்று வந்து பக், பூஸ்ட், அப்புறம் ஃபில்டர் காயில்.
ஓகே, பக், பூஸ்ட் அண்ட் ஃபில்டர் காயில் சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் காயில்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து ஃபில்டர் காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இட்ஸ் எ ஃபியூஸ், இது ஜஸ்ட் எ ஃபியூஸ் கேரியர் மட்டும்தான். இது வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸும் இது பெருசாக பண்ணுறது கிடையாது. ஓகே, வேறஸ் நீங்கள் பக் அண்ட் பூஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ உங்கள் ஃபோன் சார்ஜ் போடுறீங்களா, உங்கள் ஃபோன் சார்ஜ் போடும்போது அதுக்கு கரண்ட்டு தேவையா இல்லைனாக்கா வோல்டேஜ் தேவையா? ஃபியூஸ் கேரியர். இப்போ எப்படி ஒரு 0 ohm ரெசிஸ்டர் நம்ம சொன்னோம், இட்ஸ் அ ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் சொன்னோம். அதே மாதிரியே ஃபில்டர் காயில் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ ஃபியூசிபிள் காயில் மட்டும்தான். ஓகே ஓகே, உங்களுக்கு எங்கெல்லாம் ஓவர்லோடு இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில்டர் காயிலில் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக் அண்ட் பூஸ்ட். ஸோ பக் அண்ட் பூஸ்ட்டுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன கான்செப்ட் உள்ள நம்ம போகலாம். இப்போது நீங்கள் சார்ஜ் போடுறீங்க உங்கள் ஃபோனு. ஓகே, உங்கள் பேட்ரிக்கு வோல்டேஜ் தேவைப்படுதா இல்லை கரண்ட்டு தேவைப்படுதா? வோல்டேஜ் தேவைப்படுதா? ஓகே, இப்போது உங்களது என்ன மாடல், யார் கரண்ட்டு சொன்னது, யார் வோல்டேஜ் சொன்னது? எல்லாரும் சொன்னீங்க. சரி, ஓகே, உன் ஃபோனோட மாடல் என்னது? இரு ஐஃபோனா? இல்லை, பேட்ரி கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்க மாட்டான். ஸோ வேறு யார் ப்ரோ வச்சுருக்கீங்க? விவோவா? ஸோ அதில் பேட்ரி கெப்பாசிட்டி என்னது? 4000 mAh. ஓகே, mAhனாக்கா என்னது? மில்லி ஆம்பியர். ஆம்பியர்னாக்கா என்னது? கரண்ட். ஓகே, அப்போ உங்களுக்கு ஃபோனுக்கு தேவையானது என்னது? கரண்ட். அதில் என்னவா போய் ஸ்டோர் ஆகுது? கரண்ட்டாக தான் போய் ஸ்டோர் ஆகுது. யாருமே என்ன சொல்லலை, எனக்கு வந்து பேட்ரி கெப்பாசிட்டினாக்கா எனக்கு வந்து 4 வோல்டேஜ் பேட்ரின்னு யாரும் சொல்லலை. எல்லாம் அதோட கெப்பாசிட்டின்னும் போது கரண்ட்டை தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ஃபோனில் தேவையானது, உங்கள் பேட்ரிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டு சப்ளை தான் தேவைப்படுது. ஓகே, இப்போது கரண்ட் சப்ளை தேவைப்படுது அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு டேரெக்டாக வந்து நான் சார்ஜ்லேருந்து எடுக்கிறேன்னாக்கா ஸ்லோ சார்ஜிங் தான் ப்ராசஸ் ஆகும். ஓகே, நான் என்ன பண்ணணும், சார்ஜர்லேருந்து கரண்ட் எடுக்கணும். கரண்ட்டை அதோட ப்ரெஷர் நம்ம அதிகப்படுத்தினா என்ன ஆகும், சீக்கிரமாக கரண்ட் வந்து ஜாஸ்தியாக ஸ்பீடன் அப் ஆகும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ எல்லார் வீட்லேயும் சம்ப் இருக்குது. ஓகே, அண்டர் கிரவுண்டு என்னது கிணறோ ஏதோ ஒன்று வச்சுட்ருக்கோம். அதில் மோட்ரு போடுறீங்க. அந்த மோட்ரு வந்து ஓவர் ஹெட் டேங்க்கில் போய் சேவ் ஆகுது. கரெக்டாக? இப்போ எனக்கு மோட்ரு ஓடுது, ஆனால் ஓவர் ஹெட் டேங்க்கில் வந்து போய் சேவ் ஆகலை. ஓகே, ஓவர் ஹெட் டேங்க் வந்து எனக்கு ஃபுல்லே ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம்? மோட்ரு சவுண்டு கேட்குது. ஓகே, அப்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கணும். அது என்ன பண்ணணும், தண்ணியை ப்ரெஷர் பண்ணி எனக்கு மேலே அனுப்பணும். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் என் ஃபோனை சார்ஜ் போடுறேன் அப்படின்னாக்கா இருக்கிற கரண்ட்டை ப்ரெஷர் பண்ணி என்னோடய பேட்டரியில் போய் சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். ஓகே, அந்த இடத்துல எனக்கு ப்ரெஷரே இல்லை அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு என்ன இஷ்யூவாக இருக்கும், ஒன்லி சார்ஜிங் லோவை மட்டும் காமிக்கும், ஆனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸே ஆகாது. ஓகே, இல்லைனாக்கா ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். ஓகே, அப்போது அந்த ப்ரெஷரை எனக்கு யார் பில்ட் பண்ணி கொடுக்கறது, என்னோட பக் ஆயில். ஓகே, ஸோ பக் ஆயில் என்ன பண்ணுது, amplifies current or amplifies current. ஓகே, ஸோ உங்களுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எது லோ ஆகிடும், வோல்டேஜ் லோ ஆகிடும். ஓகே, அப்போது இதில் என்ன வருது, டிக்ரீஸ் வோல்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ பூஸ்ட் காயில் என்ன பண்ணும், ஆம்பிளிஃபைஸ் வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் அதிகமாச்சு அப்படின்னாக்கா எது கம்மியாகும், ஓகே, ஸோ டிக்ரீஸ் கரண்ட். ஓகே, இப்போது நம்ம லைட்டிங் செக்ஷன் பார்க்குறோம் இல்லையா. ஸோ லைட்டிங் செக்ஷன் உங்கள் டிஸ்பிளேயில் பிரைட்னஸ் வைக்கிறீங்க இல்லையா, உங்கள் பிரைட்னஸ் மினிமம் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னாக்கா எல்சிடி டிஸ்பிளேயில் 16 வோல்டேஜ் நம்மளுக்கு தேவை.
16 வோல்டேஜ் மினிமம். ஓகே, ரொம்ப கம்மியான பிரைட்னஸில் வச்சாலே 16 வோல்டேஜ் நம்மளுக்கு தேவை. ஓகே, உங்கள் பேட்டரியில் இருக்கிற மேக்ஸிமம் வோல்டேஜே 4.4 தான். அப்போ 4.4லேருந்து யார் 16 வரைக்கும் பம்ப் பண்ணி கொடுக்கறது? என்னோட பூஸ்ட் காயில் தான் பம்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஸோ பக்குக்கும் பூஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, எனக்கு எங்கெல்லாம் கரண்ட் அதிகப்படுத்தணுமோ அந்த இடத்துல பக் காயில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு எங்கெல்லாம் வோல்டேஜ் அதிகப்படுத்தணுமோ எனக்கு அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண? பூஸ்ட் காயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போது எனக்கு எங்கெல்லாம் மேக்ஸிமம் பக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சார்ஜிங் செக்ஷன். என்னோடய சார்ஜிங் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு கரண்ட்டு தானே அதிகப்படுத்தணும். ஓகே, அப்போது எனக்கு அந்த இடத்துல இருக்கிறது ஒரு பக் சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பீக்கர். நம்ம ஸ்பீக்கர் செக்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஸ்பீக்கருக்கு அதிகமான கரண்ட் சப்ளை தான் தேவைப்படும். அப்போ என்னோடய ஸ்பீக்கர் செக்ஷன்லேயும் என்ன இருக்கும்? பக் சர்க்கியூட்டு தான் இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ன கேம் விளையாடும் போது உங்கள் CPU ஹீட்டப் ஆகுதா? CPU ஹீட்டப் ஆகுது. அதே மாதிரி பேட்டரியோட பர்சன்டேஜ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு அந்த இடத்துல எது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? கரண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. அப்போ எனக்கு CPUக்கு தேவையான பவர் சப்ளைலையும் என்ன சர்க்கியூட் இருக்கும்? பக். ஓகே, CPUக்கு அதிகமான வோல்டேஜ் தேவையில்லை, அது அதிகமான கரண்ட்டு தேவைப்படுது. ஓகே, உங்களுக்கு அதிகமான வேலை செய்யணும் அப்படின்னாக்கா கரண்ட் தேவைப்படும். புரியுதுங்களா? ஓகே, அப்போது சார்ஜிங் செக்ஷன், CPUக்கு தேவையான பவர் சப்ளை லைன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர். ஓகே, ஸோ இந்த 3 செக்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்து பக் சர்க்கியூட் யூஸ் பண்ணாங்க. வேறு எந்தெந்த செக்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து கரண்ட் தேவைப்படுதோ அங்கேயும் எனக்கு வந்து பக் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ எனக்கு பூஸ்ட் சர்க்கியூட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் என்னோடய லைட்டிங் செக்ஷன், ஓகே, டிஸ்பிளே பிரைட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன்லேயும், அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ். நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா, லோகோஸ் அதெல்லாமே பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து கிராஃபிக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 5 வோல்டேஜ் மினிமம் 5 வோல்டேஜ் தேவை. அப்போ பேட்டரியில் இருக்கிறது மேக்ஸிமம் வோல்டேஜே 4.4 தான். 4.4லேருந்து 5ன்றது அதிகமான வேல்யூ தானே. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? எனக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ எனக்கு அந்த இடத்துலையும் ஒரு பூஸ்ட் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போது காயிலுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் காம்போனண்ட்டாக காயிலை பற்றி நம்ம பார்த்தோம். இது எழுதிட்டிங்களா? எழுதியாச்சா? ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு காயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல இது வந்து ஒரு பூஸ்ட் காயில்னு எடுத்துப்போம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 5 வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவுட்புட்டில் எனக்கு எவ்வளோ வரணும்? அதோட அதிகமாக. ஓகே, வெறும் காயில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சேம் வேல்யூ தான் எனக்கு வரும். ஓகே, லோடு இல்லை, எனக்கு அந்த இடத்துல என்ன வேணும்? சுவிட்சிங் வேணும். ஓகே, அந்த ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, ஆன் ஆஃப்னாக்கா சுவிட்சிங் சொன்னோம் இல்லையா, அந்த சுவிட்சிங் இருந்தால் மட்டும்தான் எனக்கு காயில் அதோட ஃபங்க்ஷனை பண்ணும். ஓகே, கரண்ட்டை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதோ இல்லை வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதோ பண்ணும். ஓகேவா? எனக்கு அந்த இடத்துல சுவிட்சிங் இல்லை அப்படின்னாக்கா எனக்கு அந்த 3 காயில் நம்ம சொன்னோம் இல்லையா, பக்கு, பூஸ்ட்டு, ஃபில்ட்ரு காயில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜம்பர் ஒயர் தான். ஓகே, ஸோ காயில்ன்றது என்னது? ஒரு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகி சுற்றி 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 இன்னொரு ரெண்டில் முடியுது. இதுதான் நம்ம காயிலுன்னு சொல்கிறோம். ஓகே, எனக்கு சுவிட்சிங் இல்லைனாக்கா இது ஒரு ஜம்பர் ஒயர் தான், அந்த காயிலோட ஃபங்க்ஷன் அதனால் பண்ணாது. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, காம்போனண்ட்டாக படிக்கும் போது ஓகே, பட் சர்க்கியூட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், எனக்கு பக் காயில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம சர்க்கியூட்டுன்னு நம்ம அதை சொல்லுவோம். பக் சர்க்கியூட் வேணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு SW ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் நடக்கும். ஓகே, அண்ட் தென் காயில். ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் நடக்கும், அதுக்கப்புறம் தான் காயிலை பார்ப்பீங்க. ஓகே, வேறாஸ் நீங்கள் பூஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு காயில் அண்ட் தென் ஸ்விட்சிங். இந்த சர்க்கியூட்டை வச்சும் நீங்கள் என்ன இது பண்ண முடியும்? அது பக் சர்க்கியூட்டா இல்லை பூஸ்ட் சர்க்கியூட்டான்னு உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பாருங்கள்,
இந்த பாக்ஸ்ன்றது என்னது? பாக்ஸ்ன்றது என்னது ப்ரோ? ஐசி. இப்போது காயிலோட எலக்ட்ரானிக் சிம்பிள் வந்து இதுதான் காயிலோட எலக்ட்ரானிக் சிம்பிள். ஓகே, ஸோ இதோட யூனிட் ஹென்ரி. ஓகே, ஹெச். இதோட யூனிட் வந்து ஹென்ரி, ஹெச். இந்த ஹென்ரியை உங்கள் மல்டிமீட்டரால் மெஷர் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் எல்லா மல்டிமீட்டரும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹென்ரியோட யூனிட் இருக்காது. அப்போ அது உங்களால் மெஷர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, இதுக்குன்னு தனியாக நீங்கள் எல்சிஆர் மீட்டர்னு தனியாக விற்பாங்க. அது ஒரு 4000 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்துடும். அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அதெல்லாம் தேவையில்லை. இதிலே நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ எப்படி நம்ம ரெசிஸ்டர் மல்டிமீட்டர் இல்லாமலே வேறு ஒரு போர்ட்லேருந்து எடுப்போம், அதே மாதிரியே கூட நீங்கள் இதில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கரெக்டாக அதுதான் போச்சுன்னா நம்மளுக்கு எப்படி நான் தெரியும்? நான் சொல்கிறேன் ப்ரோ, எல்லாமே சொல்கிறேன். ஓகே, ஸோ இதோட டினோட்டிங் லெட்டர் வந்து எல். ஏன் நம்மளுக்கு எல் யூஸ் பண்ணியிருக்கேன்? எல்லுன்னு இருக்கும், ஒரு சில இடத்துல பிஎல்னு இருக்கும், 2 இருக்கும் உங்களுக்கு. ஏன் இதில் நம்மளுக்கு எல் யூஸ் பண்ணுறாங்க? ரெசிஸ்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஆர் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிட்டாங்களா? ஓகே, ஸோ கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி, கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிட்டாங்களா? அப்போ காயிலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரும் என்னது? சி தானே. இதில் கடைசி லெட்டர் எடுத்துக்கிறாங்க, எல் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஏன்னா 2 சி இருக்குனாக்கா குழம்பு உங்களுக்கு, அதனால தான் மாற்றி எடுக்கிறாங்க. ஸோ எல்லுனாக்கா காயில். ஓகே, இப்போ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல L1101ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதோட சிம்பிளும் பார்க்கும்போது எனக்கு வந்து காயிலோட சிம்பிள் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னோடய லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? யூனாக்கா ஐசி. ஓகே, யூனா ஐசி. அப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே என்னது? எனக்கு ஐசியை குறிக்குதுன்னு அர்த்தம். இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? VSW ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்விட்சிங்க்கு அப்புறமா தான் எனக்கு என்ன வருது? காயில் இருக்குது. அப்போ இது என்ன சர்க்கியூட்? இது பக் சர்க்கியூட். எனக்கு இந்த இடத்துல என்ன அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? இதோட வேல்யூ என்னது? 1 மைக்ரோ ஹென்ரி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் பக் சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் காயிலோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, பூஸ்ட் சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் காயிலோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போது இது என்ன சர்க்கியூட் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இது என்ன சர்க்கியூட்? இது பொறுமையாக நிதானமாக யோசிங்க. லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கே என்ன லெட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கான், அதெல்லாமே பாருங்கள். இங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. இது பேர் எதில் ஸ்டார்ட் ஆகுது? என்ன இருக்குது இதில்? ஸ்விட்சிங். VSWனாக்கா வோல்டேஜ் ஸ்விட்சிங்னு அர்த்தம். அப்போ ஸ்விட்சிங் ஃபஸ்ட்டு வந்தாச்சா? ஓகே, ஸ்விட்சிங்க்கு அப்புறம் என்ன வருது? காயில். அப்போ இது என்ன சர்க்கியூட்? இது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன வருது? காயில் இருக்கா? மேலே என்ன பேர் போட்டிருக்கேன்? அதில் பக். அப்போ இது என்ன சர்க்கியூட்? இது பக் சர்க்கியூட். அப்போ எனக்கு இந்த இடத்துல எது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ இருக்குது? 2.45 amps. ஓகே, ஸோ இது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இஸ் 2.7 amps. ஓகே, ஸோ என்னோடய இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ? 3.7 வோல்டேஜ். 3.7 வோல்டேஜா? வோல்டேஜ் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ட்ராப் ஆகிருக்கு பாருங்கள். 3.7லேருந்து 2.05 வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சுனாக்கா எது அதிகமாகும்? கரண்ட் அதிகப்படுத்திருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த சர்க்கியூட்டை சொல்லுங்கள். இதில் யார் சொல்கிறீங்க? எனக்கு லைன் இங்கேருந்து இப்படி வருது. ஓகேவா? லைன் இங்கேருந்து இப்படி வருது. ஓகே, ஸோ இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கான்? எனக்கு வெறும் இன் மட்டும்தான் கொடுத்துருக்கான். இன்புட்டுன்னு மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே என்னது? இது காயில். காயிலுக்கு அப்புறம் எனக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்? அப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு? இதில் காயில்.
அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு ஸ்விட்சிங். அப்போ இது என்ன சர்க்கியூட் இது பூஸ்ட். இப்போ எனக்கு இந்த இடத்துல எது அதிகமாக பம்ப் அப் ஆகுது வோல்டேஜ். ஓகே, அப்போ இது பூஸ்ட் சர்க்கியூட், எனக்கு வோல்டேஜ் அதிகமாக பம்ப் அப் ஆகுது. இதோட வேல்யூ என்ன இருக்கு 10 மைக்ரோ ஹென்ரி. ஓகே, அப்போ வோல்டேஜ் பூஸ்ட் அப் ஆகுது அப்படின்னாக்கா என்னோட காயில் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? நீங்கள் வேல்யூ மட்டும் வச்சுட்டு பக்கா பூஸ்டான்னு சொல்ல முடியாது. ஓகே, இன்கேஸ் எனக்கு வெறும் 5 வோல்டேஜ் தேவை அப்படின்னாக்கா அந்த இடத்துல எனக்கு 10 மைக்ரோ ஹென்ரி தேவை இல்லை, ஒரு 3 மைக்ரோ ஹென்ரியோ இல்லை 4 மைக்ரோ ஹென்ரியோ இருந்தாலே எனக்கு போதுமானது. என்னால் அதை வச்சு ஒரு 5 வோல்டேஜாக பம்ப் அப் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு வேல்யூ கம்மியாக இருக்குன்ட்டு நீங்கள் அதை போயிட்டு ஒரு பக் சர்க்கியூட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், எனக்கு அந்த சுவிட்சிங் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். காயிலுக்கு முன்னாடியா இல்லை காயிலுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதை வச்சு தான் உங்களால் என்ன சொல்ல முடியும், பக் சர்க்கியூட்டா பூஸ்ட் சர்க்கியூட்டான்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? அது தம்பி உனக்கு புரியுதாப்பா? பக்கா எது கேட்டாலும் இப்போ சொல்லுவியா? ஓகே, சூப்பர்.